ஓம் சக்தி மகாவராகி டிவி நேரலை தினமும் வந்து கொண்டு இருக்கின்றது. அதில் ரத்னவேல் ஐயா அவர்கள் கேட்டிருக்காங்க, எதிர்மை ஆற்றல் நம்மக்கிட்ட இருந்தால் வராகி அம்மா எப்படி நீக்குவார்கள்? வராகி அம்மாவே துஷ்ட சம்ஹாரிணி. துஷ்டங்கள், நம்ம உள்ளத்தில் இருக்கின்ற துஷ்டங்கள், தீய எண்ணங்கள், வெளியில் இருக்கின்ற துஷ்டங்கள், தீயவர்களை விளக்குகின்ற பெரிய அதீத சக்தியுடைய கொற்றவையாக திகழ்பவள் தான் வராகி அம்மா. நம்ம மகாலட்சுமி சொரூபிணியாக வழிபட்ட அம்மா லக்ஷ்மியா தேவியா நமக்கு இருப்பாங்க, சாந்த சொரூபியாக இருப்பாங்க. அல்ல வராகி பக்தர்கள் நம்மளுடைய எதிரிகள் கஷ்டத்தை கொடுக்குறாங்க, நம்மளை சுற்றி எதிர்மறை ஆற்றல் வருகின்றது என்று சொன்னால் கொற்றவை காளியாக மாறி நம்மளுடைய எதிர்மறை ஆற்றல்களை ஒழித்துவிட்டு நம்மளை நேர்மறை ஆற்றலுடன் நேர்மறை எண்ணங்களை உடையவருடன் நம்மளை சேர்த்து வைப்பாங்க. இதுதான் வராகி அம்மாவுடைய தாத்பரியம். உண்மத்த பைரவர் உண்மத்த பைரவியாக இருக்கின்ற அந்த வராகி அம்மா தான் காசி நகரத்தையே சுற்றி வளம் காவல் செய்கின்றார்கள். ஏன்னா காசியில் பார்த்திங்கன்னா அத்தனை பாவங்களும் கழிக்கின்ற ஒரு இடம். அப்படி இருக்கின்றது, அத்தனை பாவம் பண்ணவர்களும் அங்கே தன் பாவங்களை கரைக்கின்ற நேரம். அப்போது அந்த இடத்து எவ்வளோ ஒரு எதிர்மறை ஆற்றல் இருக்கும். அந்த இடத்த யார் காவல் காக்கின்றார்கள்? உண்மத்த பைரவரும் உண்மத்த பைரவியும் தான். இந்த உண்மத்த பைரவர் உண்மத்த பைரவி தான் அந்த எதிர்மறைகளை எல்லாம் ஓட்டி விட்டு அங்கே காசி முழுவதும் நேர்மறை ஆற்றல் பெறுவதற்கு காரணமாக இருக்கின்றார்கள். அதனால தான் அந்த கங்கையினுடைய புனித ஓட்டத்தில் கூட பாருங்கள், எத்தனை பிணங்களை எரித்தாலும் கூட அங்கே பிணவாடை எரித்தாலும் கூட பிணவாடை இருக்காது, அந்த தண்ணி பிணநாற்றம் அடிக்காது. அந்த அளவுக்கு கங்கையினுடைய தூய்மை இருக்குது. அதே போல தான் வராகி அம்மா பக்தர்களுடைய உள்ளத்தில் ஒரு தூய்மை வரணும் அப்படின்னா, கங்கை போன்ற ஒரு புனிதமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய எண்ணத்தில் தூய்மை இருக்கணும், உங்களோட வாக்கில் உண்மை இருக்கணும், உங்களோட புறத்திலும் தூய்மை இருந்து உங்களுடைய அன்பில் தூய்மை இருந்து வராகி தாயே போற்றி என்ற ஒரு அன்போட வராகி அம்மா வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய எதிர்மறை ஆற்றலை முழுவதும் விளக்குகின்ற பெரும் சக்தி வராகி அம்மாவாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, குறிப்பாக அமாவாசை நேரங்களில் வராகி அம்மானுடைய சன்னிதானத்துக்கு சென்று நீங்கள் வராகி அம்மாவுக்கு பூசணிக்காய் தீபம் வழிபட செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தீய அதிர்வலிகள் எதிர்மறை ஆற்றல் விளங்கும். அதுக்கப்புறம் முடிஞ்சால் பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமியில் கூட உங்களுடைய எதிர்மறை ஆற்றல்கள் இந்த பூசணிக்காய் தீபம், தேங்காய் தீபத்தின் மூலமாக நீங்கள் விளக்கலாம். அங்கே வராகி அம்மாவோட கோயில் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அமாவாசை அன்னைக்கு போயிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து தலை சுற்றி அந்த வராகி அம்மா சூளத்தில் நீங்கள் குத்தினாலும் சரி, உங்களுக்கு ஒரு எதிர்மறை ஆற்றல் விலகும். கோயிலுக்குள்ளே சூளத்தில் எலுமிச்சம்பழம் குத்த விடலை அப்படின்னா கோயிலுக்குள்ளே நுழையும் முன்னாடியே உங்களை தலை சுற்றி உடலை சுற்றி இந்த பக்கம் 3 முறை அந்த பக்கம் 3 முறை நேரிலேருந்து மேலேருந்து கீழ் நோக்கி சுற்றி நீங்கள் அங்கேயே இந்த கோயில் வாசலையே எலுமிச்சம்பழத்தை உடைச்சிட்டிங்கன்னா கூட போதும். அங்கே உங்களுடைய அந்த கெட்ட அலைகள் அப்படியே போய்டும். வராகி அம்மா உள்ளே பார்த்துட்டு நீங்கள் நேர்மறை ஆற்றலோடு வரலாம். தினமும் மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் பொடி போட்டு குளிங்க, உப்புக்கள் போட்டு குளிங்க. முடிந்தால் எதிர்மறை ஆற்றல் விலகுவதற்கு கடலில் போயிட்டு கடல் நீர் ஆடுங்க, புனித நீர் ஆடுங்கள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது முங்கி குளிக்கும்போது உன் வராகி தாயை போற்றி போற்றின்னு சொல்லி கடலில் முங்கி குளிங்க. குளத்தில் ஏரிகள் இருந்ததுன்னு சொன்னால் அந்த வராகி அம்மாவை நினச்சிட்டு நீங்கள் முங்கி குளிங்க. அங்கேயே கடல்லையோ ஏரியோ நிலத்தை கூட தலை சுற்றி உன் தாயை வராகி தாயை போற்றி என்று இருக்க தீய ஆற்றல்லாம் போகணுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு எலுமிச்சம்பழத்தை தூக்கி போட்டுட்டு கடைசியாக அந்த எலுமிச்சம்பழத்தை திரும்பி பார்க்காம கடல்லேருந்து வந்துடுங்க. இந்த மாதிரினா நீங்கள் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய எதிர்மறை ஆற்றல் விலகும். நல்லதே பேசுங்க, நல்லதே நினைங்க. எந்த நேரத்தில் கோவத்திலையும் தீய வார்த்தைகள், தீய எண்ணங்கள், தீய சொற்கள் உங்ககிட்ட வராமல் பார்த்துக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கவங்களும் அதை மாதிரி பேசாமல் பார்த்துப்போங்க. இது ஒரு வராகி அம்மா மூலமாக அந்த எதிர்மறை ஆற்றல் வழிபடும். அதே மாதிரி அடிக்கடி கற்பூர தீபாராதனை செய்யணும். அதுதான் அது நேர்மறை ஆற்றலை கொண்டு சேர்க்கும். வெண்கடகு சாம்பிராணி தீபம் போட்டு வழிபடுங்க. அதுவும் உங்களுடைய எதிர்மறை ஆற்றல் விலகும். குறிப்பாக வராகி அம்மாவை மூலமாக எதிர்மறை ஆற்றலை விளக்குவது எப்படி அப்படின்னு சொன்னால் இதுதான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஓம் வஜ்ரகோஷ வராகி, ஓம் வாக்ஸ்தம்பனகரி வராகி அப்படின்னு நினைக்கும்போது ஓம் கொற்றவி நாயகியே வராகி அப்படின்னு அம்மாவை நீங்கள் வழிபடுகின்ற நேரத்தில் உங்களுடைய எதிர்மறை ஆற்றல் எல்லாம் அது துவம்சமாகும். துஷ்ட சம்ஹாரிணி
வராகி அப்படின்னு வேண்டுங்க. கண்டிப்பாக உங்களுடைய எதிர்மறை ஆற்றலை அந்த அம்மா ஓட்டி விடுவாங்க.